காலம் கிரகங்களின் கையில். உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை. அன்புடன் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம், மதுரை. ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய ராசி பலன். இன்று மார்ச் 30ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 17ஆம் நாள் சனிக்கிழமை. நட்சத்திரம் அனுசம், இரவு 10:03 வரை. பிறகு கேட்டை. திதி தேய்பிறை பஞ்சமி, இரவு 9:14 வரை. பிறகு சஷ்டி. இன்று அம்மன் வழிபாடு சிறப்பான ஒரு அருளை தரும். பஞ்சமி என்றாலே அந்த அம்மன் வழிபாடை நம்ம மேற்கொள்ளலாம். சந்திரன் பௌர்ணமி நிலையிலிருந்து 5 நாள் தான் விலகியிருக்காரு. அப்போ சந்திரன் நல்ல ஒளி நிலையில் இருப்பாருங்கிறதையும் இதில் இப்போ நான் பதிவு செய்கிறேன். இன்றைய நாள் அனைத்து ராசியினருக்கும் என்ன செய்யும் என்பதை பார்ப்போம். முதலில் மேசராசி அன்பர்களுக்கு உழைப்புடன் கூடிய தொழில் உயர்வு இருக்கும். உழைப்புன்னு வந்தாலும், ஏன்னா நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம். உழைப்பு தான் சனினாலே. சுக்கிரனோட இருந்தாலுமே உழைக்க வைப்பார். ஆக உழைப்புடன் தொழில் செய்து இன்னைக்கு உயர்வு பெறக்கூடிய அற்புதமான நாள். சந்திராசிரமம் உங்களுக்கு நடக்கிறது, அதையும் மனதில் வச்சுக்கணும். வேலையிலேயே உழைப்பு இருக்கும் கண்டிப்பாக. குடும்பத்தில் சந்தோஷ நிலை நேசத்துக்கு. ரிஷபராசி கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு ஒரு கவனமாக இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. சொந்த தொழிலாக இருந்தாலும் கூட்டு தொழிலாக இருந்தாலும் கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாள். உழைப்பு கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் அந்த உயர்வான அமைப்புக்கு உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி, உபயோகமான செலவுகள் கண்டிப்பாக ரிஷபத்துக்கு உண்டு. மிதுன ராசி பிரயாசையோடு தொழில் செய்து லாபம் பெறக்கூடிய நாள் இன்று. வேலையில் சிறப்பான ஒரு அமைப்பு தான், பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் இரட்டிப்பு மகிழ்ச்சி. குடும்ப ஸ்தானம் நல்ல அமைப்பாக இருக்கிறதுனால இரட்டிப்பு மகிழ்ச்சி. கடகராசி தொழில் சிறப்பு தாங்க, பாக்கி கொடுக்கக்கூடாது, அது ஒன்று தான் கண்டிஷன். மற்றபடி வேலையில் சிறப்பான ஒரு நிலை. குடும்பத்தில் அனுசரணை வேண்டும் கண்டிப்பாக. ஏன்னா அஷ்டமச்சனி கடகராசிக்கு. சிம்மராசி கூடுதலான உழைப்பு தேவைப்படும். ஏன்னா சனியுடைய நட்சத்திரத்தினால சொல்ல வரேன். கூடுதலான உழைப்பு தேவைப்படும். லாபங்கள் உண்டு. உழைப்புக்கேற்ற ஊதியம் வேலையில் அமைப்பில் உண்டு. குடும்பத்தில் அனுசரணையாக போகணும். நமக்கு அந்த சனியின் குற்றங்கள் வருது பாருங்க. 7 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமம் வருதுல, கண்டகச்சனி, இப்படி இருக்கிறதெல்லாம் குடும்பத்தில் அனுசரணையாக போகணும் அப்படிங்கிறது கணக்கு, பொதுவான அமைப்பு. கன்னிராசி தொழிலில் திடீர் அதிர்ஷ்டங்கள் உள்ள நாள் இன்னைக்கு. உங்களுக்கு உழைப்பு கண்டிப்பாக வேணும். உழைப்பு 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 ஆறாம் இது வேலை, 6ஆம் பாவம். சனியுடைய தொடர்புகள் வந்துருச்சுன்னா, இருள் அமைப்பு வந்துருச்சுனாவே நம்ம உழைப்பை செலுத்தணுங்கிறது அடிப்படையான விதி. அதைத்தான் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு வர்றேன். குடும்பத்தில் சந்தோஷமான அமைப்புகள் உண்டு. துலாம் ராசி தொழிலில் வரவு லாபங்கள் எல்லாமே இருக்குது. சிறப்பான அமைப்பு. பழைய பாக்கி வசூலாகக்கூடிய அமைப்பு. வேலை உயர்வாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷ நிகழ்வுகள். விருச்சிக ராசி உழைப்பு, உயர்வு, லாபம் தெரிஞ்சுக்குங்க. விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது, அதாவது அஷ்டமச்சனியில் பாதி அமைப்புங்க. வேலையில் நல்ல முன்னேற்றமான அமைப்பு உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி, சிக்கனம் வேண்டும். செலவு இருக்கு, நம்ம செலவு பண்ணோம்னா பின்னாடி சிரமப்படக்கூடிய சூழ்நிலைக்காக சொல்கிறது. தனுசு ராசி முயற்சி, அதிர்ஷ்டம். முயற்சியினால் உங்களுக்கு 3ஆம் இடம் வலுத்து நிற்குது. முயற்சியினால் அதிர்ஷ்டத்துக்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உழைப்புடன் கூடிய வேலை அமைப்பு இருக்குது. குடும்பத்து சந்தோஷ அமைப்புங்க. மகர ராசி தொழில் மேன்மை, பாக்கி கொடுக்கக்கூடாது. 2ஆம் இடம் பாவத்துவமாக இருந்தால், சனி ராகு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, 2ஆம் இடம் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய இடம். அங்கே பாக்கிகள் கொடுக்கக்கூடியதுங்க. குறிப்பையும் நம்ம ஜோதிடம் அற்புதமான வழிகாட்டி. மகரத்துக்கு வேலை அமைப்பு நல்லா இருக்குது. குடும்பத்தில் அனுசரணை வேண்டும். கும்பராசி ஜென்மச்சனி. இனாலும் அதிக முயற்சியும் உழைப்பும் லாபமும் கண்டிப்பாக இருக்கணும். இந்த அமைப்பு அதிக முயற்சி இருக்கக்கூடிய அமைப்பும் இங்கே கும்பராசிக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. வேலை அமைப்பில் உழைப்பை செலுத்தணும். குடும்பத்தில் விட்டு கொடுக்கணும். ஏன்னா ஜென்மச்சனிங்கிற இதை கவனத்தில் கொள்ளணும். காலபைரவர் வழிபாடு சனிக்கிழமை செய்தால் ஒரு மேன்மையான அமைப்பு. மீனத்துக்கு தொழில் வரவு எல்லாமே நல்லா தான் இருக்குது. வேலை அமைப்பு நல்ல மகிழ்ச்சியான அமைப்பில் தான் சந்தோஷமாக இருக்கிறது. செலவுகளை சிக்கனப்படுத்தணும். செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குவார் சனி. ஏன்னா 12ஆம் இடத்துல
வீண் விரயங்கள் இல்லாத இருக்கணும். ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ளணும். அவ்வளோதாங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல விதமாக அமைய இறைவனை வேண்டுகிறேன். கூடுதல் தகவல் செய்தி. மூல நட்சத்திரத்தில் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படிங்கிறாங்க. அந்த வார்த்தையை நமக்கு எடுக்கக்கூடாது. நட்சத்திரத்தில் தோஷமே இல்லை, எல்லா நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் அவரோட அமையக்கூடிய தன்மையை பொறுத்து தான் இது இருக்குது. அதோட இன்னொன்று சொல்கிறாங்க, மூல நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கெடுதலை பண்ணும், கடைசி பாதம் 4ஆம் பாதம் வந்தால் ஒன்றும் கெடுதல் இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கருத்து கிடையாது. அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. மூல நட்சத்திரம் மாமனாருக்கு கெடுதல் செய்யாதுங்கிறதுலாம் எங்கேயோ ஒருத்தருக்கு, மாமனாருக்கு அவருக்கு இயற்கையிலேயே அவருக்கு கெடுதலாக நம்ம பெருக்கும் பொழுது இது ஒன்றா ஜாயிண்ட் அடிக்குது. அப்படியே தனிப்பட்ட முறையில் மூல நட்சத்திர தோஷங்கள் எதுவுமே இல்லை என்று கூறி நாளை சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.